ஸோ ஃப்ராய்ண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப் சீரீஸில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற வேர்ப் எஸ்என் அப்படின்னா சாப்பிட்றது. இன்னைக்கு இந்த வீடியோவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாப்பிட்ற வேர்ப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜெர்மனி, லேர்ன் ஜெர்மன் இன் தமிழ். ஸோ முதல்ல எஸ்என். எஸ்என்னா சாப்பிட்றது. இப்போ இதை வச்சு ஒரு பைஸ்பிள் சட்ஸ் பார்க்கலாம். ராம் இஸ்ட் ein Brot. ராம் ஈஸ்ட் ein Brot. ராம் ஒரு பிரெட்டை சாப்பிட்றான். இப்போ நம்ம எல்லாரும் படத்துக்கு போறோம். விஜய் படம் போய் பார்க்கணும். எப்படி பார்ப்போம்? கத்திக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இன்டர்வெல்ல போயிட்டு சாப்பிட்றதுக்கு நொறுக்கு தீனி மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வருவோம். இந்த நொறுக்கு தீனி தின்றத டாட்ச்ல நாஷன்னு சொல்லு. நாஷன். நாஷன்னா நொறுக்கு தீனி சாப்பிட்றது. ஒரு பைஸ்பிள் சட்ஸ் பாருங்களேன். ராம் நாஷ்ட் während des Films. ராம் நாஷ்ட் während des Films. ராம் படத்தின் பொழுது, படம் பார்க்கும் பொழுது நொறுக்கு தீனி சாப்பிட்றான். இப்போ நாமெல்லாம் சாப்பிடும்போது எஸ்ன்னு சொல்லிடுறோம் இல்லையா? நம்ம சாப்பிட்றது, நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டோம், அதனால நம்ம சாப்பிடலாம். இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க. சின்ன குழந்தைங்க எப்படி சாப்பிடும்? அதுக்கு நம்ம ஊட்டி விடணும். இந்த ஊட்டி விடுறத டாட்ச்ல எப்படி சொல்லலாம்னா ஃபியூட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூட்டான். ஒரு பைஸ்பிள் சட்ஸை பாருங்க. Ich füttere meinen Sohn. Ich füttere meinen Sohn. நான் என் குழந்தைய ஊட்டி வளர்க்குறேன். சாப்பாடு ஊட்டி வளர்க்குறேன். நீங்க எல்லாரும் தட்டுல இட்லி, வடகறி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடலாம்டா அப்படின்னு உட்காரும் பொழுது டக்குன்னு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது எப்படி சாப்பிடுங்க? கப 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 கபான்னு சாப்பிடுங்க. கப கப கபான்னு சாப்பிட்றத டாட்ச்ல ஷ்லிங்கன் அப்படின்னு சொல்லணும். டக்கு டக்குன்னு முழுங்குறது. ஷ்லிங்கன். ஒரு பைஸ்பிள் சட்ஸ் பாருங்களேன். ராம் schlingt das Frühstück. ராம் schlingt das Frühstück. ராம் அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை கப 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 கபான்னு முழுங்கிறான். ஸ்கூல்ல நீங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம், லஞ்சில் நல்லா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னிங்காக இருக்கிறதுக்காக பூமர், பிக் பபுள் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவீங்க? மெல்லுவீங்க. இந்த மெல்றத டாட்ச்ல கவுன்னு சொல்லும். கவுன். இப்போ ஒரு பைஸ்பிள் சட்ஸ் பாருங்களேன். ராம் kaut nach der Mittagspause den Kaugummi. ராம் kaut nach der Mittagspause den Kaugummi. ராம் சாப்பாட்டுக்கு அப்புறமா பபுள் கம்மை மெல்றானா. நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட யாரு வீட்டு கல்யாணம்னே தெரியாம அவங்க வீட்டு ஆள் மாதிரி உள்ள போய் உட்காந்து நல்லா வெளுத்து கட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நான் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த வெளுத்து கட்டுறத டாட்ச்ல டாஃபெல்னு சொல்லணும். டாஃபெல். ஒரு பைஸ்பிள் சட்ஸை பாருங்களேன். ராம் டாஃபெல்ட் auf einer Hochzeit. ராம் டாஃபெல்ட் auf einer Hochzeit. ராம் ஒரு கல்யாணத்துல வெளுத்து வாங்குறானா சாப்பாடு. நம்ம எல்லாரும் முறுக்கு, சிப்ஸு இதெல்லாம் எப்படி சாப்பிடுவோம்? நல்லா கடிச்சு நறுக்கு முறுக்குன்னு சாப்பிடுவோம். இந்த நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றத டாட்ச்ல ஷ்மாட்சன்னு சொல்லும். அதாவது சாப்பிடும்போது நாய்ஸ் வரும், சவுண்டு வரும். அது அடுத்தவங்களுக்கு இரிட்டேஷனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது சவுண்டு வர்றத டாட்ச்ல ஷ்மாட்சன்னு சொல்லும். ஒரு பைஸ்பிள் சட்ஸ் பாருங்களேன். ராம் schmatzt beim Essen. ராம் schmatzt beim Essen. ராம் சாப்பிடும்பொழுது சத்தம் போட்டுக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஸோ ஃப்ராய்ண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாட்ச் படித்தவங்களுக்கும், படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஜெர்மனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டாட்ச்ல இந்த டாபிக் எனக்கு தெரியணும், தமிழில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bis zum nächsten Video. Tschüss.